புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, பெரிய அந்த எலெக்ஷன் இது எல்லாம் ரிசல்ட் அப்படி இப்படின்னு போய் முதல்வர் பதவி ஏற்றாச்சு. நம்மளும் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரியே தான் இருக்குது. அதாவது ரெக்கார்டிங் அப்படின்னு போயிடுச்சு. உங்களுக்கும் நீங்களும் பிஸியாக இருந்திருக்கீங்க. இப்போ உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு. அதுக்கான வாழ்த்துக்களையும் நம்ம மக்களுக்கு சொல்லிக்கலாம். அதோட சார், அதாவது இப்போ நம்ம வாரம் திதிகள் குறித்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல அமாவாசை பார்த்தோம், பௌர்ணமி பார்த்தோம், அப்புறம் பிரதமை பார்த்தோம், த்விதியை பார்த்தோம், திருதியை பார்த்தோம், அப்புறம் இப்போ சதுர்த்தியும் பார்த்தாச்சு. இப்போ பஞ்சமி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. பஞ்சமி திதி அப்படின்னா என்ன சார்? அதுல பிறந்தவங்களுடைய ஜாதகம் எப்படி அமையும், அவங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் என்ன, அவங்களுக்கான சவால்கள் என்னவா இருக்கும், ஆதிகால பரிகாரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது பஞ்சமி திதி, இந்த திதியிலேயே என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த திதி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் இந்த பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம். அது காலப்போக்கில் பஞ்சாங்கம். அதில் பார்த்தீங்கன்னா திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், இந்த 5ம் சேர்ந்தது தான் 5 அங்கங்கள். இந்த 5 அங்கங்களை காலையில் எந்திரிச்சு ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து இன்றைக்கி என்ன திதி ஓடுது, இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இந்த 5ஐயும் ஒருத்தர் ஆதி காலத்தில் இந்த பஞ்சாங்கத்தை இதை கரெக்டாக அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது இந்த திதி எதுக்காகன்னா, நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக வாழ்ந்தவங்க ஏதாவது ஒரு திதியில் இறந்துருப்பாங்க. அந்த திதி தினந்தோறும் பார்க்கும்போது அந்த திதி கரெக்டாக நம்மளுக்கு கண்ணுக்கு தென்படும். அப்போது ஐயோ, இந்த திதியில் தான் நம்மளுடைய பாட்டனை இறந்தார், இன்றைக்கி நம்ம போய் திதி கொடுக்கணும், திதி கொடுக்கலைன்னா முன்னோர்கள் கோபிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திதி வரிசைப்படி இறைவன் அந்த காலத்தில் அந்த ஞான சக்தியால் வகுத்து வச்சாங்க. அதில் இந்த பஞ்சமிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது 5: திதி, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. இந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை, பஞ்சபூதம் என்பது 5. இந்த யாருக்கெல்லாம் பஞ்சமி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அடிக்கடி ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். பஞ்சம தேதியில் பிறந்துக்கிறவங்க தான் குலதெய்வத்தை போய் கும்பிடணும். அப்படி பஞ்சம தேதியில் போய் அவங்க குலதெய்வத்தை கும்பிடலினா தான் அந்த வீட்டில் தரித்திர தோஷங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலைங்க, எவ்வளவு நான் தொழில் பண்ணி வாழ்க்கையில் பெரிய லெவலில் நான் வாழ்கிறேன், அதுவும் எனக்கு சரியாக வரல, எவ்வளவோ உழைச்சோம், 10 வருஷமாக பாடுபடுறோம், பெரிய முன்னேற்றம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்வதற்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த திதியைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்போ அந்த முன்னோர்கள் அந்த பஞ்சமி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்க வீட்டில் குலதெய்வமே ஒரு சிலை செஞ்சு, இல்லை ஒரு பிள்ளையார் பிடிச்சு, இல்லை ஒரு களிமண் எடுத்து, இல்லை குலதெய்வம் மண் எடுத்து வீட்டில் வச்சு டெய்லி தினந்தோறும் ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வச்சு ஒரு செடியிலேருந்து பூ பறித்து குலதெய்வத்தை கும்பிட்டு போனால் தான் பஞ்சமி திதி வேலை செய்யுமா. ஐயா, அவங்களுக்கு ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்களும் இதை செஞ்சே ஆகணுங்களா? ஆமாங்க, கரெக்டுங்கம்மா. 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால்
குலதெய்வத்தை கும்பிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடும்போது என்னாகுன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த சந்ததிக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குலதெய்வத்தை இன்னும் பலப்படுத்தி வச்சிங்கன்னா ஒரு 7 தலைமுறைக்கு குலதெய்வம் நம்மளை விட்டு போகாமல் நம்ம வம்சத்தை காப்பாற்றிட்டு வரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் 7 தலைமுறையை முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சாங்க. அப்போ இதெல்லாமே எங்கே வருது அப்படின்னா பஞ்சம திதிக்குள்ளே தான் இந்த ரகசியம் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த திதியில் மிகப்பெரிய யோகம் என்னென்னா, யாராவது பஞ்சம திதியில் பிறந்தா அந்த வீட்டில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் விருத்தி ஆகிறதுக்காகத்தான் பஞ்சம திதி. அப்போ செய்யும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகணும். புதிய தொழில் ஆரம்பிக்கணுன்னா அவங்க பஞ்சமி திதியில் ஆரம்பித்தா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. ஏன்னா பஞ்சபூதம் அது. நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் ஜாதக ரீதியாக அது வந்திருக்கு. அப்போ முன்னோர்கள் ஏதோ அந்த காலத்தில் இந்த பஞ்சமி திதியில் ஏதோ ஒரு ரகசியத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா பாருங்கள், பஞ்சமி திதியில் தலைச்சம்பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்தால் அந்த குடும்ப பேரு புகழை சம்பாரித்து கொடுக்குமா. ஏன்னா பஞ்சமி என்பது 5, 5ஆம் இடம் என்பது தலைச்சங்குழந்தை. யார் வீட்டிலையெல்லாம் தலைச்சங்குழந்தை இருக்கோ அந்த குழந்தைக்கு தான் அந்த பஞ்சமி தேதி தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் பஞ்சமி தேதியில் பிறந்திருப்பீங்க. ஆனால் அவங்கள வருஷம் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள குளித்து அவங்க சாமி கும்பிட்டு வந்தால் அந்த பஞ்சமி தேதி தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆசீர்வாதமே பஞ்சமி திதிக்கு தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. 5ஆவது திதி அவங்க உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, 5ஆவது குழந்தை கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. அதாவது 5ஆவது திதி கெஞ்சினாலும் கிடைக்காதான். அப்போ பாருங்களேன், அந்த பஞ்சபூதத்தை யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்க வம்சத்தில் யாரோ ஒருத்தர் சித்தருடைய பாரம்பரிய வம்சத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன், இந்த பஞ்சபூதத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஞானம் ஞானிகளுக்கு இருக்குது, சித்தர்களுக்கு இருக்குது. சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், யோகிகள், மகான்கள், அகோரிகள், இவங்க எல்லாருமே சந்நியாசம் ஆதி காலத்தில் அப்படி ஒரு முன்னோர்கள் இருந்தால் அது கண்டிப்பாக பஞ்சம தேதியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதி காலத்தில் யாராவது ஒரு சித்தருடைய வம்சத்தில் அவங்க வழி எடுத்து வந்திருப்பாங்க. அதாவது 5 அப்படிங்கிற எண்ணுக்குரிய அனைத்து சிறப்புகளும் இவங்களுக்கு இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதுதான் அந்த ரகசியங்க. பாருங்கள், இப்போது ஒரு உதாரணம், மகரிஷி கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம், பதஞ்சலி கோத்திரம், இப்படி சொல்லிகிட்டே வருவாங்க. இப்படி சொல்லிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கோத்திரம் சித்தர்களுடைய கோத்திரத்தை இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த கோத்திர வழியில் தானே அந்த சித்தர்களை வழிபாடு பண்ணியிருக்காங்க, அதில் தானே அந்த மனித பிறவி வந்திருக்கு. இப்படி வர்றதெல்லாம் பாருங்கள், அந்த கோத்திரம்னு சொல்கிறவங்களுடைய குடும்ப வம்சத்தில் அந்த பஞ்சமி தேதியில் அவங்க பிறந்திருப்பாங்க. விஸ்வாமித்திர கோத்திரம்னு சொல்கிறாங்க. விஸ்வாமித்திர கோத்திரம்னா விஸ்வாமித்திர எப்போ பிறவி எடுத்தார்? தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. ராமர் ஜாதகத்தை எடுத்து கொண்டுட்டு போய் தசரத மகாராஜா விஸ்வாமித்திர குடும்ப ஜோசியர், அந்த வம்சத்துக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே, இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்கிறார், ராஜா உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது, புத்திர யாகம் செய்தீங்கன்னா ஆண் குழந்தையே பிறக்குன்னு சொல்கிறார். அப்போ ஆண் குழந்தை அந்த புத்திர யாகம் செய்தோடனே ராமர் பிறக்கிறார். அப்போ ராமர் பிறந்தோடனே அப்போ உடனே ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமித்திரர். அப்போ விஸ்வாமித்திர யார் முதல் வழிபாடு பண்ணுனா? தசரத மகாராஜாவுடைய குடும்ப வம்சம்தான் விஸ்வாமித்திருடைய கோத்திரத்தை பற்றி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அது பஞ்சமி தேதியில் பிறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயா, நேயர்கள் கிட்ட பேசுகிறேன். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னங்க சார்? மேடம் பாஸ்கர் மேடம், விஸ்வநாதன் மேடம். யாருக்காக சார் கேட்க போகிறீங்க? எனக்கு மேடம். நல்லது சார், உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், கடக லக்னம் மேடம். சரிங்க சார். வயது? வயது 50 மேடம். என்ன கேள்விங்க சார்? மேடம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மேடம், உடம்பு சரியில்லை மேடம். கண்டிப்பாக சார், நீங்கள் ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அசுபதி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்திருக்கீங்க இல்லைங்களா ஐயா? ஆமாம். லக்னம் என்ன சொன்னாங்க? லக்னம் என்னங்க சார் சொன்னீங்க? கேட்குதுங்களா ஓகே சார்? கேட்குதா? உங்களுடைய லக்னம் சொல்லுங்க. லக்னம் கடக லக்னம் மேடம். கடக லக்னம். ஓகே. அதாவது அசுபதி நட்சத்திரம் மேச ராசி கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க. பாருங்கள், இந்த கடக லக்னத்தில் பிறந்து
அசுபதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து அவங்களுக்கு திருமணம் காலதாமதமாக இருந்துச்சுன்னா சென்னையில் மணமுடிச்ச நல்லூர்னு ஒரு கோவில் இருக்குது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சாமி சிலை 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்குள்ளே இருந்து வெளித்தோற்றமாகி கல்யாண கோலத்தில் மணமுடிச்ச நல்லூர்னு ஒரு தெய்வம் சத்தியும் சிவனும் மாதிரி அந்த கோவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலை பூமிக்குள்ளே இருந்தது. அது காலப்போக்கில் வெளிப்போக்கில் அது வெளியே வந்தது நம்ம சென்னையில் மணமுடிச்ச நல்லூர் அப்படிங்கிறத கோயிலோட பேரே. அந்த கோவிலுக்கு நீங்கள் அசுபதி நட்சத்திரத்தன்னைக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் கோயிலை சாமி கும்பிட்டு வாங்க. உங்களோட நோயும் தீரும். இது இல்லாமல் உங்களுக்கு திருமண காரியம் நடக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, சிவகங்கை செல்வகுமார் பேசுகிறேன். நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு இந்த உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், வயசு 55. ஓகே, என்ன கேள்விங்க சார்? கடன் வருமானம் 25 வருஷம் வட்டியே கட்டியிருக்கேன். 12ல ராகு, 6ல ராகும், 12ல கேள்வி. கண்டிப்பா சார், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அப்படியே உங்க நட்சத்திரத்தையும் சொல்லிடுங்க. என்ன நட்சத்திரம் சார்? மக நட்சத்திரம், 4ஆம் பாதம். ஓகே, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது செல்வகுமார் ஐயா, சிம்ம ராசி, மக நட்சத்திரம். அதாங்க, மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க. ஆமாங்க. அதாவது ரொம்ப வருஷமாக பணம் வாங்கிட்டு வட்டியாக கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த வட்டியாக கட்டுறதுக்கு இந்த கடன் ஏன் அதிகமாக வருது அப்படின்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தினுடைய கடன் தான். நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்னென்ன நல்லது கெட்டது செஞ்சுருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அது எல்லாமே நிறைவாகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மனித பிறவி. இதில் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம் தான் கன்னி, இந்த 6ஆம் பாவம் தான் கடன். அப்போ இந்த கன்னி ராசிங்கிறது இந்த கன்னி வீடாக வருது. அப்போ நீங்கள் என்னென்னா, உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் 7 கன்னிமார்கள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். அந்த 7 கன்னிமார்களுக்கும் எல்லா படப்பூசி எல்லாம் போட்டு சாப்பாடு அன்னதானம் எல்லாம் பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி 7 கன்னிமார்களுக்கும் படையல் போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் வட்டி கட்டக்கூடியது எல்லாமே நில்லாகி இதிலேருந்து கடன் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இதுக்கு நீங்கள் சப்த கன்னிமார்களுடைய கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்பு இருந்தால் 7 கன்னிமாருங்கனால 7 தம்பதிகளை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட குடும்பத்தோடு குழந்தைகளோடு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்ககிட்டருந்து நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அந்த கடன் அடை. இதை செய்யுங்க, சீக்கிரமாக கடன்லேருந்து விடுதலை ஆயிடுவீங்க. நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? மோகன்குமார், அனுஷ நட்சத்திரம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மோகன்குமார். எங்க, அதாவது யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பா. உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். 71 வயசு, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கும்ப லக்னம். ஓகே, என்ன கேள்விங்க சார்? தொழில் சரியா நடக்கல, கடன் பிரச்சனை வீட்டே இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஆமாம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அதாவது தொழில் சரியா நடக்கல, கடன் வீட்டே இருக்கு. இன்னொரு ரைஸ் மில் லீஸ் தான் எடுத்து ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ கடை ஒன்று விடுறேன் இருக்காங்க, மல்லிகை கடை எடுத்து நடத்தலாமா, என்ன எப்படி இருக்கு? ஹலோ. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதாவது தொழில் சரியாக ஓடலை, கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆதிகால பரிகார கோயில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை நடக்கும். அதாவது திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட பேரே உத்தமர் கோவில் தான். கோவில் சிம்பிளாக இருக்கும், ஆனால் பவர் ஜாஸ்தி. நீங்கள் திருச்சியில் உத்தமர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த உத்தமர் கோவிலில் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அந்த பிரச்சனை அப்படியே குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க ஐயா. நன்றிங்க. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம். எனக்கு தான் மேம். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. 40 வயசு மேம். ஆயுத நட்சத்திரம், ரிஷப லக்னம் மேடம். எனக்கு
ஐயா எனக்கு வந்து கேள்வி, அது ஒரு மூல நட்சத்திரத்துல புரட்டாசி மாசம் இல்ல ஆயில்ய நட்சத்திரம், ரிஷப லக்னம், ராசி என்னங்கம்மா? கடகம். கடகராசி. கடகராசி. ஓகேம்மா, அது சொல்லுங்கம்மா. டவுட் வேற ஒண்ணு. அதாவது மூல நட்சத்திரத்துல புரட்டாசி மாசம் ஏஜ் அட்டன் பண்ணா அது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அது ஓகேம்மா, என்னங்க? ஓகேம்மா, கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா ஐயா, வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. இந்த மூல நட்சத்திரம் புரட்டாசி மாசம் ருதுவாகனால ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு நிவர்த்தி என்ன பண்றது? பாருங்க, அது கரெக்டாக அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் ஏதோ ஒரு வழியில் ஒரு பெண்கள் வந்து ருதுவானால் ஆண் மூல அரசால் பெண் மூல நெறிமூலம்னு ஏதோ ரூபத்தில் சொல்லி வச்சுட்டாங்க. அதுக்கு அந்த கால்குலேஷன் புரட்டாசி மாதத்தில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் அது தோஷமாங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு பெரிய ஒரு நெருடல். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அவங்க ஆஞ்சநேயருடைய வம்சாவளி வரத்தில் பிறந்திருப்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று செய்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த பொண்ணு கையார ஒரு ஆஞ்சநேயர் சிலை செஞ்சு அந்த கோவிலில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூல நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த பொண்ணு போகிற பக்கம் நல்லா பொழைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் பிறந்து இந்த சமுதாயத்தில் கௌரவமாக வாழுவாங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்களுடைய வம்ச விருத்தியாகு. நன்றிங்கம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கலாவதிமா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? ரவிச்சந்திரன். ஓகேம்மா, அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்? மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். 88ல பிறந்தாருமா. ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுறாரு, கடன் அதிகமா இருக்கு, டென்ஷன் ஆகுறாருமா. லக்னம் சொல்லிடுங்கம்மா. லக்னம் தான் ஞாபகம் இல்லம்மா. ஓகேம்மா, வருத்தப்பட வேண்டாம். நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. அதாவது உடலில் சரியில்லாமல் சிரமப்படுறாங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உடலில் ரொம்ப சரியில்லை அப்படின்னா அந்த காலத்தில் நோய்க்கு தான் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு சந்தன குழம்பு அபிஷேகம் பண்ணி முருக மேலே சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சந்தன குழம்பு கொடுக்குறாங்க. ஒரு முறை அவர்னால் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணி சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகரோட சந்தனத்தை கொடுக்குறாங்க. அந்த சந்தன குழம்பை வாங்கி அவங்க உடம்பில் பூசிட்டு கொஞ்சம் நாக்கில் தொட்டு வைங்க. உங்கள் தோஷ நிவர்த்தியாகும், உடல்லையும் குணமடையும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, அருமையாக சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள். அதாவது முக்கால்வாசி பார்த்தோம்னா நம்ம கால்ஸில் வந்தது எல்லாமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே தான் இருந்தது. கடன் தீர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு அருமையான வழியும் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த சப்த கன்னியர்களை வணங்குறது, 7 ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது, சேர்த்து வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கும் அதுக்கும் எப்படி சார் அது தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பாருங்க, அதாவது ஒரு கடன் தீரணும் அப்படின்னா ஜாதகத்தில் போய் பார்த்தா 6ஆம் பாவம் தான் கடன். அதே காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம்ங்கிறது ராசியில் எடுத்துட்டிங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. அப்போ இந்த கன்னிங்கிறது அங்கேன்னா காலச்சக்கரத்துக்கு இந்த கன்னி ராசிக்குள்ளே உத்தர நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு அடுத்தது சித்திர நட்சத்திரம் இருக்குது. அப்போது இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு மூணு நட்சத்திரத்தினுடைய ராசி அதுக்குள்ளே இருக்குது. இந்த கன்னி என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் கன்னி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுங்க, கன்னி தோசை நிவர்த்தி ஆகுன்னு ஆதி காலத்தில் சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் குழந்தைகள்லாம் எல்லோரும் விளையாடுவாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அது ஆசையாக சாப்பிடும். ஆனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. 7 கன்னிமார்களுக்கு படையல் போட்டு சாப்பாடு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அது உங்களை ஜாதகத்தில் கன்னி தோஷம் நிவர்த்தி ஆகும், கடனும் நிவர்த்தி ஆகுமா. அந்த காலத்தில் முன்னோர்கள் வறுமைக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அது கட்ட முடியலனா நோயும் கடனும் 6ஆம் பாவம் தான். அதனால தான் வீட்டில் ஏதாவது இந்த திருமாங்கல்ய பூஜை நீங்கள் பண்ணுற மாதிரி, குத்துவிளக்கு பூஜை பண்ணுற மாதிரி, அதனால் ஒரு 6 குடும்பம் அல்லது 7 குடும்பத்தை கூட்டிகிட்டு சப்த கன்னிமார்கள் மாதிரி
7 கன்னி பிள்ளைகளுக்கு தலைவாழை இலை போட்டு உப்பு பார்க்காம அவங்களுக்கு நம்ம எச்சி பண்ணாமல் சாப்பாடு செஞ்சு, கடவுளே இந்த கடனெல்லாம் எனக்கு இந்த நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி அந்த 7 கன்னி பிள்ளைகளுக்கு சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், வடை, பாயாசம் எல்லாம் செஞ்சு வயிறார அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய மனசு ஆத்ம திருப்தி ஆனால் உங்கள் கடன் நிவர்த்தி ஆகுமா. இதுக்காகத்தான் 7 கன்னிமார்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கடைசிக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் 7 கன்னி பிள்ளைகளுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் அவங்க பெற்றோர்களையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா 7 தலைமுறை கடன் தோஷம் இருந்தாலும் வேரோடு அந்து போயிருமா. இதை செய்யுங்க, எல்லாரும் கடனோட நிவர்த்தி ஆகி அதுலேருந்து நீங்கள் நிம்மதி பிறக்கும். அருமை ஐயா. அதாவது மேம்போக்கான ஒரு பரிகாரமா இல்லாம இந்த ஆதிகால பரிகாரத்துக்குள்ள இப்படி ஒரு அர்த்தம், அதுவும் லாஜிக்கலா ஒரு அர்த்தம் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப எங்களெல்லாம் பிரமிக்க வைக்குது ஐயா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, என் பேரு துரை, ஊத்துக்கோட்டைங்க. நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? என் ஃப்ரெண்டு பொண்ணு கோசம் கேக்குறேங்க. அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது சொல்லிடுங்க சார். அவங்களுக்கு அந்த ராகு கேது இருக்கு, அதை பத்தி சாரு கிட்ட கேசு. கண்டிப்பா சார், நீங்க ஐயா கிட்ட பேசுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தாங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து ராகு கேது இருக்குங்க. சரிங்க. ராகு கேது தொகாவும் இருக்கு. ஆனா வந்து வர இடம்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேது இல்லாம வருது. அப்படி ராகு கேது இல்லாத பையனா பார்த்து கட்டலாமா, அது கேள்விங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு குடும்பத்துல 4 பேர் பிறக்குறாங்க, அதுல 3 பேர் வசதியா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறாரு, அவங்க பசங்களும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் கேள்வி. இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்காகவே நீங்கள் ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 5-6 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, மீதி 5-6 பேர் கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கிறாரு, மீதி 4-5 பேர் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. இதுதான் கர்மா. அதாவது ஒரு தென்னந்தோப்பில் போய் ஒரு தென்னந்தோப்பில் போய் ஒரு தேங்காய் மரத்தில் ஏறி அந்த தேங்காயிலேருந்து ஒரு குலையை வெட்டுங்க. அந்த ஒரு குலைங்கிறது என்ன அப்படின்னா, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் குலையை அப்படியே வெட்டி கொண்டு வந்து 1 யூஸ் டம்ளரில் ஒரு 7 டம்ளர் எடுத்து வச்சு எல்லா தேங்காய் இளநீர் எடுத்து வெட்டி எல்லாத்துலேயும் ஊற்றி வைங்க. எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குமா, இல்லை மேடு பள்ளம் இருக்குமா? மேடு பள்ளம் இருக்கும். அப்போது ஒரு கிணத்து தண்ணி தான், ஒரு மரம் தேங்காய் தான், ஒரு மரம் இளநீ தான். அப்போ ஒரு தாய் மக்களாக இருந்தும் கூட அந்த ஒரு குலை காயில் வித்தியாசம் வரும்போது ஏன் ஒரு தாய் பெற்றதில் வந்து அண்ணன் தம்பியில் வித்தியாசம் வராது? அதனால தான் அவங்கவங்க என்ன டேட்டா பர்த்து டைம் பிளேஸில் பிறக்கிறீங்களோ அந்த கர்மாவைத்தான் நம்ம அனுபவிக்கணும். அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. என்னுடைய அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன்னா நாம் பிறந்த டேட்டா பர்த்துமும் நம்ம அண்ணன் தம்பி பிறந்த டேட்டா பர்த்துமும் கிரக நிலைகளும் ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த தேங்காய் மரத்தில் இருக்கக்கூடிய இளநீங்கூட ஒரு காய் காய்ச்சிட்டு இன்னொரு காய் பூ விடும், இன்னொரு பூ விட்டதுக்கப்புறம் இன்னொன்று குஞ்சு பொறிக்கும், அதுக்கப்புறம் ஒன்று இளநியாக இருக்கும், ஒன்று முத்துனதாக இருக்கும், எல்லாமே மாறுபடுது. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிறக்கும்போது என்ன விதி என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நடக்குமோ ஒழிஞ்சு நமக்கு இல்லை அண்ணனுக்கு மட்டும் அவ்வளோ சொத்து வந்துருச்சு எனக்கு வரலையேங்கிற கவலை இன்னையோடு முடிச்சிருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உன் கை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிப்பாரு. இதுதாங்க ஐயா உலகம். இதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. வணக்கம். அருமை ஐயா. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் அவர், அதாவது ராகு கேது தோஷம், அதை பற்றி கொஞ்சம். இந்த ராகு கேது தோஷத்தை எதனால சொன்னாங்கன்னா, ஒரு பாம்போட கூண்டுக்குள்ளே இன்னொரு பாம்பை கொண்டு போய் விட்டால் அதோட இனம் அது சேர்த்திக்கும், கீறி விட்டால் சேர்த்தாது. அதனால சர்ப்பதோஷத்துக்கு சர்ப்பதோஷத்தை கட்டி வைங்கன்னாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது, பாம்பை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே விட்டு மனுஷனை கொண்டு போய் விட்டால் பயந்துட்டு தான் வாழணும், இன்னொரு பாம்பை கொண்டு போய் விட்டால் என்னோட எனான்னு சொல்லி அணைச்சிக்கும். அதனால் ராகு கேதுவும் செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷமும். ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க, செவ்வாதோஷம் இருந்தால் செவ்வாதோஷத்துக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. செவ்வாய் தோஷம் என்பது ஒரு தைரியம். யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ, செவ்வாய் என்பது இருக்கலையே தைரியம், அது மேச வீடு. செவ்வாய்னா முருகன். அந்த காலத்தில் தைரியமாக போய் இந்த உலகத்தை சுற்றி பார்த்ததுனால அவருக்கு திறமை கிடைச்சது. அதனால் செவ்வாயினா தைரியம். அப்போ யார் ஜாதகத்துல எல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு தைரியம் இருக்குமா. அப்போ செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இல்லைன்னா இந்த தைரியத்துக்கு அவங்களுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு தைரியம் கம்மியாக இருக்குமா. ஒரு கோலைக்கு போய் ஒரு தைரியவானை கட்டி வச்சா அந்த கோலை அடி வாங்கிட்டே இருக்கணும், ஒரு தைரியவான் மிரட்டிகிட்டே இருப்பார். அதனால் 2 பேருமே செவ்வாயை கட்டி வச்சா நீ தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணுவேன், நீ நல்லா இருக்கோன்னு நான் நல்லா இருக்கேன், ஈவனாக கட்டி வைக்கிறக்காகத்தான் இரு தைரியத்தையும் ஒரு தைரியம் ஆக்குனதுனால தான் செவ்வாய் கட்டி வச்சால் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் செவ்வாய் என்பது ரத்தம், உங்கள் உடம்புல ஓடுற ரத்தத்தை அதை ஏற்றுக்கணும்,
அதோட உடம்பு ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி 2 ரத்தம் சேர்ந்து ஒரு ரத்தமாகி ஒரு குழந்தை உருவாகி வம்ச விருத்தியாக, அதான் செவ்வாதோஷம். அருமையான விளக்கம், அதுவும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா. இதுக்கு மேல எங்களுக்கு டவுட்டே வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதோட இல்லாம நம்ம ஆதிகால பரிகாரங்கள் புத்தகங்கள்ல நீங்க சொன்ன இப்போ இவ்வளோ பெரிய ஆதிகால பரிகாரங்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பெரிய மகிழ்ச்சியை தான் எங்களுக்கு தருது. அது குறித்து ஒரு விவரமும் உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லணும் ஐயா. இது ஆதிகால பரிகார புத்தகம். இதை ஒரு யதார்த்தமாக எழுத ஆரம்பித்தோம். இன்றைக்கி எல்லா வீடாக இந்த புத்தகம் போய் நல்லபடியாக சேருது. இதில் எல்லா ரகசியமும் எழுதியிருக்கேன். ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்ன வாழ்ந்தாங்களோ அதனுடைய தாற்பயமும் அதனுடைய தத்துவமும் அதில் இருக்கக்கூடிய சிம்பிளாக ஆதிகால பரிகாரங்களை எழுதியிருக்கேன். பணங்காசு இல்லாமல் ரொம்ப தவியாக இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு கோவிலில் போய் ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு கும்பிட்டாலே அது வேலை செய்யும்னா அதுக்கு ஒரு புத்தகமாக வடித்து வச்சிட்டால் அடுத்த தலைமுறைகளுக்கு இது யார் சொல்லிட்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம இருக்கும் காலத்தில் எதையாவது ஒன்று உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதி என்பது முன்னோர்கள் வாழ்ந்தது. அதில் பரிகாரங்கள் என்பது கழிப்பு. அதனால் ஆதிகால பரிகாரங்கள் இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லே கிடைக்குது. இந்த புத்தகம் ஒரு வீட்டில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாமே விஸ்வாமித்திர கோயில், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். எல்லா மக்களுக்கும் ஒரு உதவியாக இருப்போம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.